பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. Thank you. ஏப்பா இது சிங்கத்தோட கர்ஜன மாதிரியே இருக்கேப்பா. ஆமாப்பா, அந்த சிங்கம் கொஞ்ச நாளா இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப கோவமா இருக்கு போல. யார பார்த்தாலும் உடனே அட்டாக் பண்ணிடுது. ஆனா சிங்கம் எதுக்காக திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு தெரியலையேப்பா ஏன் அந்த மாதிரி பண்ணுதுன்னு. ஆனா இதுக்கு முன்னாடி அது அந்த மாதிரி பண்ணதே இல்ல. இந்த சிங்கம் உட்கார்ந்துருக்கப்பா, எதுக்காக சிங்கத்தை பார்த்து நீங்க எல்லாம் பயப்படணும்? எங்களுக்கெல்லாம் கமாண்டோ ஃபோர்ஸ்ல வந்து சிங்கத்தை எப்படி வளைச்சு பிடிக்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? மீன் வலைய தூக்கி அது மேல போட்டு அதை அப்படியே அமைக்கி எங்களால பிடிக்க முடியும். நிஜமாவா? உண்மைதான், நான் சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த லட்டு சிங்கிக்கு எப்பவும் பொய் சொல்லவே வராது. எங்களுக்கு சிங்கம் போல சத்தம் போடவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? சரி, கவனமா கேளுங்க. அட, எதுக்காக பயப்படுறீங்க? நான் தான் இப்ப அந்த சத்தம் போட்டது. என்னோட சத்தம் அப்படியே ரியலா இருந்ததால நீங்க அப்படியே பயந்து நடுங்கிட்டீங்க. திரும்பவும் நான் சத்தம் போடவா? இவரு ஒருத்தர் நேரம் கட்ட நேரத்துல நான் உங்களுக்கு மீன் பிடிக்கிற வலைய கொண்டு வந்து கொடுத்துறாங்க ஐயா. என்னது? ஆகாஷ் இங்க வந்துடுச்சு. என்னோட இதய துடிப்பு அதிகமாய் தலை சுத்துது. எந்திரிங்க லட்டு சிங் சார், எந்திரிங்க. அந்த சிங்கத்தை நான் அனுப்பி வச்சுட்டேன். சொன்ன உடனே அமைதியா போயிடுச்சு. இல்லனா எனக்கும் அதுக்கும் பெரிய யுத்தமே நடந்திருக்கும். போலீஸ்காரரே, நான் இந்த வலைய வச்சுதான் நிறைய மீன்களை பிடிச்சிருக்கேன். இப்ப நீங்க இந்த வலைக்கு எந்த சேதமும் ஏற்படாம அந்த சிங்கத்தை மட்டும் பிடிச்சிருங்க ப்ளீஸ். அடக்கு என்னப்பா நீ நான் சொன்னதை போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்ட? சரி பரவாயில்ல, அந்த சிங்கம் வரட்டும். இந்த வலைய வீசி அதை எப்படி பிடிக்கிறேன்னு பாரு. இங்க பாருப்பா, நீங்க சிங்கம் மேல வலைய போட்டு புடிச்சிருவீங்களா? நீங்க ரொம்ப தைரியசாலி போல இருக்கு. அந்த சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு நானும் நிறைய பொரிய வச்சிருக்கேன். எதுலயாவது ஒண்ணுல கண்டிப்பா அது மாட்டிக்கும். அந்த சிங்கம் ரொம்ப தாங்கி தாங்கி நடக்குதே, அதுக்கு கால் வலிக்குதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சிவா. வாங்க. பாய். தேங்க்யூ சிவா. நான் வீட்டுல சொல்லிட்டு வரல, அதனால காட்டுக்குள்ள போவேனா? சிங்கம்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே பயம் சிவா. போங்க லட்டு சிங் அங்கிள், நான் தான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் இங்க ஜீப்லயே இருங்க. நான் சிங்கம் எங்க இருக்குன்னு பறந்து பாக்குறேன். ஓகே சிவா.
அட என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, சிங்கம் இந்த வலையில மாட்டி இருந்தது, நான் அதை போக விட்டுட்டேன். ஓ நோ, நீ எதுக்காக அப்படி பண்ண? அத நான் புடிச்சு இன்னொரு நேஷனல் பார்க்குக்கு அனுப்பலாம்னு நினைச்சேன். அது ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, அதோட தாங்கி தாங்கி நடந்துச்சு. அது போற வரவங்களோட ஜீப்பை தாக்குது சிவா. ஜீப்ல கால் பட்டு அதுக்கு காயம் பட்டிருக்கோம். திரும்ப அத நீ போக விடாத. ஓகே சார், ஐ அம் சாரி. வேகமா போ. அட நிறுத்துங்க, நிறுத்துங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு அது மேல ஃபயர் பண்ணாதீங்க, அது ஏதோ கஷ்டத்துல இருக்கு. சிவா, என்னோட வேலையில நீ தடங்களா இருக்காத. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. அந்த சிங்கத்தால டூரிஸ்டுங்க வர்றதையே நிறுத்திட்டாங்க. சிங்கம் கஷ்டத்துல இருக்குங்கிற விஷயத்தை இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது தாங்கி தாங்கி நடக்குது. அப்படின்னா சிங்கம் கண்டிப்பா ஏதோ வழியில இருக்கு. ஆனா இவங்க அத தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா சிவா, நீ சொல்றது கூட சரியா இருக்கலாம். லட்டு சிங் அங்கிள், நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவா, எனக்கு இந்த விஷயத்துல எதுவுமே தோணலப்பா. ப்ளீஸ் என்கிட்ட அது மேல வலைய போடுன்னு மட்டும் சொல்லாத. நோ 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 நோ. சரி, நானே என்ன விஷயங்கிறத கண்டுபிடிக்கிறேன். நான் அந்த சிங்கத்தை பார்த்துட்டேன். நீங்க நார்த் டைரக்ஷன்ல வந்துட்டே இருங்க, நானும் அங்கதான் இருக்கேன். ஓகே சிவா. ஓ, இப்ப புரியுது. இதுதான் விஷயமா? உன்னோட வலி எனக்கு புரியுது. நீ ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருக்க. நான் ஏதாவது பண்றேன். லட்டு சிங் அங்கிள், அந்த சிங்கம் மேல வலைய போடுங்க. அதோட கால்ல ஏதோ குத்தி இருக்கு. அட என்ன சிவானி, எதுக்காக இப்படி என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க? கமாண்டோ ட்ரைனிங் எல்லாம் இவ்வளவு வருஷம் ஆச்சு, அதெல்லாம் ஞாபகமா இருக்க போது. ஐயோ, நீங்க சிவா சொல்றத கொஞ்சம் கேளுங்களே, அப்பதான் லயனை காப்பாத்த முடியும்பா. அதுதான் ஒரே வழி. பொறுமையாரு, ஒண்ணு இல்ல, ப்ளீஸ் பொறுமையாரு. உனக்கு ஒண்ணும் ஆகாது. ப்ளீஸ் அமைதியாரு, ப்ளீஸ். அந்த பக்கம் தான் சிங்கத்தோட சத்தம் கேக்குது. அப்படி போ. என்னால இத கண்டிப்பா பார்க்க முடியாது. வேண்டாம், விட்டுரு. இதுக்கப்புறம் நீ சீக்கிரமா குணமாயிடுவ. சிவா, நீ தள்ளி போயிடு. இப்பவே மயக்க ஊசிய ஃபயர் பண்ற. ப்ளீஸ் டாட் ஃபயர் பண்ணாதீங்க. இப்ப இது கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீ தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. எதுக்காக அது பக்கத்துல நின்னுட்டு இருக்க? நீங்க தள்ளி போயிடுங்க, இதுக்கு கோபம் வந்துற போது. நான் அதை பிடிக்கட்டுமா? வலையை என்கிட்ட கொடுங்க, இப்பவே நான் அதை பிடிக்கிறேன்.
இதுக்கப்புறம் சிங்கத்தோட வலி குறைஞ்சிரும். இனி அது யாரையும் தொல்லை பண்ணாது. அதோட மிருகங்க எப்பவும் காரணம் இல்லாம யாரையுமே தாக்காதுங்க. அதே மாதிரி நாமளும் மிருகங்களை தொல்லை பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு வாழ எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு மிருகங்களுக்கும் உரிமை இருக்கு. சிவா, நீ ரொம்ப தைரியமான வேலைய பண்ணிருக்க. நான் இத்தனை வருஷம் காட்டுல இருந்தோம் இந்த விஷயத்த கத்துக்கவே இல்ல. உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. சிவா, நான் தான். சில் பா, சில். ரேவா, நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்கூல்ல கொடுத்த ஹோம்வொர்க் ஒண்ணுமே புரியலப்பா, அதுக்கு தான் கேட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ஆனா நீ இவ்ளோ பிஸியா என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ரொம்ப நேரமா பின்னாடி தான் நின்னேன். ஆனா உனக்கு அது தெரியல. நான் சைக்கிள்ல சில புது சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். வா, டெரஸ்ல போய் காட்டுறேன். சிவா, you are genius. நீ சின்னதா ஒரு ஸ்பேஸ் ஷிப்பே உண்டாக்கிட்ட போல. வா, ஆதி யூடி கிட்ட காமிக்கலாம். ஆதி யூடியோட வீட்ல தான் இருக்கானா. ஓ, என்னோட ஊர்ல யூஎஃப்ஓவா? எனக்கு தெரியாம இது எப்படி இங்க வந்தது? நான் போய் பார்க்கறேன். இது எங்க போகுதுன்னு ஃபாலோ பண்றேன். விடாம துரத்துவேன். இந்த சிவா எங்க போனா? நம்மள போன் பண்ணி டெரஸ்க்கு வாங்க மீட் பண்ணலாம்னு சொன்னா ஆளை காணோம். யுஎஃப்ஓ, யுஎஃப்ஓ, அங்க பாரு, யுஎஃப்ஓ. பாத்தியா? நான் சொல்லுவேன்ல, ஏலியன்ஸ் இருக்காங்கப்பா, இருக்காங்க. இப்ப அந்த யுஎஃப்ஓல இருந்து லைட் மட்டும் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே கீழ இருந்து மேல பறந்து போயிடுவோம். மேல கூட்டிட்டு போகாத மம்மி, எங்களை காப்பாத்துங்க. நான் இதுல போகிறதுக்கு விரும்பல. ஆதி யூடி, ஏனிய புடிச்சி முதல்ல உள்ள ஏறி வாங்க. எப்பா, அதுக்கு நம்ம பேர் கூட தெரிஞ்சிருக்குப்பா. அதுங்க இங்க வந்ததே நம்மள கூட்டிட்டு போகதாப்பா. சீக்கிரமா சிவாக்கு ஃபோன் பண்ணுப்பா. சிவா வந்து நம்மள காப்பாத்துங்க. மம்மி, எங்களை காப்பாத்துங்க மம்மி. சிவா, சிவா, ஏலியன்ஸ் இருக்காங்கப்பா. அவங்கள நான் பார்த்துட்டேன். வந்து எங்களை காப்பாத்துப்பா சிவா. அட, நான் ரேவாப்பா. அப்புறம் இது யுஎஃப்ஓ இல்ல, நம்ம சிவாவோட சைக்கிள். வாங்க, பயப்படாம உள்ள வாங்க. என்னது? சிவா, நீ உண்மையிலேயே எங்களை பயமுறுத்திட்டப்பா. சிவா, இதுக்காக ஏலியன்ஸ் இல்லன்னா என்கிட்ட டயலாக் விடாதே. சிவா, அங்க பாரு, ஸ்கூலோட பேக் சைடு லேப்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க ஒருத்தரோட ஷேடோவை நான் பார்த்தேன் சிவா. இந்த ராத்திரி நேரத்துல அப்படி லேப்ல என்ன வேலையா இருக்கும்? ஆமா, அங்க லைட் எரியுது. இந்த நேரத்துல அங்கேயும் லைட் எரியுது. எனக்கு என்னமோ சரியா படல. வாங்க, நம்ம போய் பார்க்கலாம். ஓ நோ, பேட்டரி வேற லோ ஆயிடுச்சு. இதுக்கு இன்னும் பவர்ஸும் பேட்டரியும் தேவைப்படும் நினைக்கிறேன். யுஎஃப்ஓ ஷேப்ல இத பறக்க வைக்கிறதுக்கு நமக்கு நிறைய பவர் தேவைப்படுது. வாங்க, நான் இதை லேண்ட் பண்றேன். பயப்படாம நம்ம ஸ்கூலுக்குள்ள போகலாம். நான் அதுக்குள்ள ஸ்கூலோட நைட் வாட்ச்மேனுக்கு கால் பண்றேன். ஹலோ ராம்தேவ் அங்கிள். சொல்லுமா. ஸ்கூலோட சயின்ஸ் லேப்ல இந்த நேரத்துல எதுக்காக லைட் எரியுது அங்கிள்? லேப்ல லைட்டு தானா எரிஞ்சு அதுவே ஆஃப் ஆயிடுதுமா. ஓ, ஓகே ராம்தேவ் அங்கிள். நைட் வாட்ச்மேன் லைட் ஏதோ ரிப்பேர்னு சொல்றாரு. அப்பப்போ அதுவே ஆன் ஆகி ஆஃப் ஆயிடுமா. ஆனா அதுக்குள்ள நான் ஒரு ஷேடோவை பார்த்தேனே. வாங்க, நம்ம உள்ள போய் பார்க்கலாம்.
ஏய் அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிவா நம்மள இடிக்கிற மாதிரியே வராங்க. பாத்து ஓட்டுப்பா. ஏய் சின்ன பையா, நீ எங்க போறன்னு சொல்லு. ஒழுங்கா வீட்டுக்கு போயிடு. நாங்க ஸ்கூலுக்கு போறோம், அதுக்கப்புறமா நாங்க வீட்டுக்கு போயிடுவோம். எங்க சைக்கிள் எதுக்காக மோதின மாதிரி வந்தீங்கன்னு சொல்லுங்க. நல்ல பசங்கன்னா வீட்டுல படுத்து தூங்கணும். உங்க வீட்டுக்கு போய் தூங்குங்க, இல்லன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. நீங்க எதுக்காக முதல்ல ஸ்கூலுக்கு போக விடாம தடுக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இப்ப சொல்றேன் பாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா இவர் அடிப்ப. இந்தாங்க வாங்கிக்கோங்க. சிவா சிவா, லட்டு சிங் அங்கிள், நீங்க ஏன் இப்படி வந்திருக்கீங்க? சிவா நல்ல வேலை ஒண்ணு நான் பார்த்துட்டேன். நம்ம ஊருக்குள்ள ஒரு பறக்கும் தட்டு வந்திருக்கு. அதை பார்த்ததும் நான் அதை ஃபாலோ பண்ணேன். அப்போதான் தவறி கீழே விழுந்துட்டேன். அதை பிடிக்க போய் உருண்டு பிறண்டு வந்திருக்கேன். லட்டு சிங் அங்கிள், அது என்னோட சைக்கிள் தான். வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அட பசங்களா, நான் தான் சொல்றேன்ல, லேப்ல லைட்டு தானாவே ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. பாத்தீங்களா, இப்போ ஆஃப்ல இருக்கு. இங்க யாரோ இருக்காங்கன்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. தப்பா இல்ல, நான் ஒருத்தர் போனதை கண்டிப்பா பார்த்தேன். உள்ள ஒருத்தர் இருந்தாரு. சிவா, எங்கப்பா இருக்க? சாப்பாடு ரெடியா இருக்கு, சீக்கிரமா வீட்டுக்கு வா. அந்த வந்துடுறேன் பாட்டி. இங்க யாரும் இல்லையே, தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிவா, நீ ஒன்றும் பயப்படாத. நான் காலையிலேயே வந்து இந்த இடத்த நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன், ஓகேவா? பாஸ், நாங்க வந்துட்டோம் பாஸ். நீங்க எங்க இருக்கீங்க? உங்களால ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய முடியாதா? சின்ன பசங்களை கூட உங்களால தடுக்க முடியல. நாங்க தடுக்க முயற்சி பண்ணோம் பாஸ். ஆனா அவன் பார்க்க மட்டும்தான் சின்ன பையன். அவன் ஓங்கி ஒரு அடி வச்சானா போன ஜென்மம் முந்தின ஜென்மம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. யாருக்காவது என் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்புறம் என் உழைப்பெல்லாம் வீணாயிடும். உங்களுக்கு நீங்க ஹிஸ்டரியில இடம் பிடிக்க போறீங்க பாஸ். பொதுவாவே நான் கொஞ்சம் ஹிஸ்டரியில வீக்கு பாஸ். ஜியோகிராஃபினா கொஞ்சம் தேடிடுவேன். அதுல இடம் கிடைக்குமா? வாய மூடு. நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீங்க பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. எதிர்காலத்துல உங்க பேர்லாம் வரலாறுல எழுதப்படும். யோசிச்சு பாருங்க, இந்த உருவத்துல நம்மளால எங்க வேணாலும் போக முடியும். பேங்க் சிவர் மேல ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நம்மளால உள்ள போக முடியும். பணத்தை கொள்ளையடிச்சிட்டு வர முடியும். எங்க இருந்து வேணாலும் நம்மளால சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு வர முடியும். இப்படி என்ன வேணாலும் பண்ண முடியும். யாராலையும் நம்மள கண்டுபிடிக்கவே முடியாது. நம்மளோட பவர் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இந்த மாதிரி மணி பிளான்ட் ஆக விரும்பல பாஸ். இப்போ நீ ஏதாவது சொன்னியா?
இல்லையே, நான் வாயே திறக்கலையே பாஸ். நான் ஹிஸ்டரியில இடம் பிடிக்க தயாரா இருக்கேன் பாஸ். இதுக்கப்புறம் கவனமா வேலை செய்யுங்க. யாரும் அந்த பக்கம் வரக்கூடாது. மேன் பவர் அதிகமா யூஸ் பண்ணுங்க. சரிங்க பாஸ். இங்க யாருமே இல்லைங்க. இங்க நம்ம மட்டும்தானே இருக்கோம். அட, இந்த இடத்துல ஒரு மணி பிளான்ட் இருந்துச்சே, எங்க போச்சு அது? மணி பிளான்ட்டா? இங்க இல்லம்மா, நான் அதை பார்க்கலையே. வரும்போது இருந்தது, அதை நான் பார்த்தேன். ரேவா, நீ ஏதாவது தப்பா புரிஞ்சிட்டு இருப்ப. வெளியில இருக்கிற மரத்தோட ஷேடோவா இருக்கும். மேலே எப்படி மணி பிளான்ட் இருக்கும் சொல்லு? என்ன வேணும் உங்களுக்கு? சிவா எங்க இருக்கா? அவனை வர சொல்லுங்க. ஏய், அந்த சிவா எங்க இருக்கான்னு பார்த்து தூக்கிட்டு வாங்கடா. நான் உள்ள போனா ஏற்கனவே அடிச்ச மாதிரி பயங்கரமா அடிப்பான். நான் தாராளமா சிவாவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட அருமையான கானத்தை நீங்க கேட்டே ஆகணும். அதுக்கப்புறம் சிவாவை நீங்களே கூட்டிட்டு போய்கிட்டே இருங்க. என்ன ராகண்டா சாமி? அதையும் பாடியே சொல்றேன். சிவா, 100% அங்க மணி பிளான்ட் இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன். மேல சீலிங்ல ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் திரும்பிட்டு நாங்க பார்த்தா அதுக்குள்ள அது காணோம் சிவா. அட ஆமாப்பா, இத கேட்டதும் எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. எங்க ஊர்ல ஐடன் சீக் விளையாடும் போது இருக்கிற இலையெல்லாம் எடுத்து என் மேல ஒட்டிக்கிட்டு புதற்குள்ள போய் செடியோட செடியா ஒளிஞ்சுக்குவேன். எல்லாரும் என்ன செடின்னு நினைச்சுப்பாங்க. யாராலையும் என்ன கண்டுபிடிக்க முடியாது. அது ஜீனியஸ். நீ கலக்கிட்டப்போ ஏதாவது தெரியாத விஷயம் தான் சொல்லுப்பா. ஆனா நான் இப்ப அந்த அளவுக்கு என்ன பண்ண? தெளிவா சொல்றேன் கேளு. அங்க இருந்தவன் மணி பிளான்ட் மாதிரி வேஷம் போட்டு அங்க ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். இல்லனா அவனே ஒரு மணி பிளான்ட்டா இருந்திருக்கணும். ஏன்னா நான் பாக்குறப்போ கன்ஃபார்மா அங்க இருந்தான். ஆமா, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நானும் பார்த்தேன். விண்டோ சைடுல மணி பிளான்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அங்க இருந்ததா இல்லையா நான் கவனிக்கல. ஆனா அப்பதான் எனக்கு பாட்டி வீடியோ கால் பண்ணாங்க. சாப்பாடு ரெடியா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப என் முதுகுக்கு பின்னாடி மணி பிளான்ட் இருந்துச்சா? ஒரு நிமிஷம், வீடியோ ரெக்கார்டிங்க செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, மணி பிளான்ட் இங்க இருக்கு பாருங்க. என்னப்பா கண்ணெல்லாம் திறக்குது? அப்பனா இதுக்குள்ள யாரோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவனோட உடம்பு எங்க இருக்குன்னு தெரியலையே. மணி பிளான்ட்ல கண்ணு மட்டும் தான் தெரியுது. செக் பண்ணலாம். இன்னைக்கு சண்டே, ஸ்கூல் மூடி இருக்கும். ஒருவேளை அவன் அங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தான்னா நம்ம ரோபோட் பீயை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அங்க பாருங்க, ஸ்கூல்ல இருந்து கார் போகுது. நைட் நேரத்துல எதுக்காக ஸ்கூல்ல இருந்து கார் போகுது? அப்படின்னா கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. வாங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபார்முலாவை ஆல்மோஸ்ட்
ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டேன். உங்களையும் நான் மணி பிளான்ட்டா மாத்திட்டேன்னா எனக்கு இன்னும் ஒரு மணி பிளான்ட் குரூப்பே இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும். இதுக்கப்புறம் உங்களால எதுவும் பண்ண முடியாது அங்கிள். சின்ன பையா, நீ இங்கேயும் வந்துட்டியா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அவனை புடிங்க. மனசுல பெரிய ஃபைட்டர்னு நினைப்பில்ல உனக்கு? அப்படின்னா நேரப்ப எங்க பாஸ் கிட்ட மோது. இங்க பாருப்பா, இதுக்கு மேல நம்மளால அடி வாங்க முடியாது. சொல்றத கேளு, சைடுல நின்னு வேடிக்கை பார்க்கலாம். என்ன சொல்ற? எனக்கு என்னமோ அந்த மணி பிளான்ட் அந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என் ஜட்ஜ்மெண்ட் தப்பு. அது என் பின்னால தான் இருந்திருக்கு. நாலா பக்கமும் உஷாரா இருக்கணும். எல்லா பக்கமும் பாருங்க. எங்க பார்த்தாலும் வேலைக்கு ஆகாது போல இருக்கு. சிவா, பின்னாடி பாரு, பின்னாடி பாரு. அங்கிள், இப்பயாவது தோல்வியை ஒத்துக்கிறீங்களா? இல்லன்னா ரொம்ப அடி வாங்குவீங்க. அடி வாங்கினா நல்லா இருக்காதுல்ல. ஏன்னா நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன், ரொம்ப பெரிய சயின்டிஸ்ட் வேற. நீங்க ரொம்ப பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. எவ்வளவுதான் அடி வாங்குவீங்க பாஸ்? போனா போது, அந்த பையனை விட்டுருங்க பாஸ். ஓகே ஓகே சிவா, நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன். அட சார், நீங்களா இது? நான் மணி பிளான்ட்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கெமிக்கல் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து நான் இப்படி மாறிட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா இந்த உருவத்தை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ நான் பண்ணது தப்புன்னு புரிய வச்சுட்ட. நான் நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இப்ப என்ன கூட்டிட்டு போகலாம். You are under arrest. Thank you Shiva. Thank you very much. Hey. நன்றி லட்டு சிங் சார். என் செக்யூரிட்டிக்காக நீங்க வரேன்னு சொன்னீங்க. நான் எவ்வளவு பயந்தேன்னு எனக்கு தான் தெரியும். உங்கள மாதிரி மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டுக்கு ஹெல்ப் பண்றது என்னோட கடமை சார். அதோட என்னோட பொறுப்பு சார். இது என்னோட டியூட்டி. நாம டார்கெட்டை நெருங்கிட்டோம். சீக்கிரம் பட்டனை அழுத்த. யோ கான்ஸ்டபிள், காரை ரோட்ல ஓட்டணையா, அந்த இடத்துல ஓட்டக்கூடாது. என்ன என்னாச்சு சார்? நம்ம காத்துல பறந்துகிட்டு இருக்கோம் சார். நம்மள யாரோ கடத்தி கூட்டிட்டு போறாங்க ஹெலிகாப்டர்ல சார். என்னது, ஒரு போலீஸையே கடத்தி கூட்டிட்டு போறாங்களா? அவங்கள உடனே தடுத்து நிறுத்து. ஏப்பா, எனக்கு உயரனா ரொம்ப பயம். ஏப்பா சிவா, சிவா இதை தடுத்து நிறுத்து. ஹலோ, எஸ் லட்டு சிங் அங்கிள். என்ன நீங்க என்ன சொல்றீங்க? சரி சரி லட்டு சிங் அங்கிள், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க.
நான் இப்பவே அங்க வரேன். ரேவா, ஒரு ஹெலிகாப்டர் காரை தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. அதுல லட்டு சிங் அங்கிள் இருக்காரு. கடத்தல்காரங்க சயின்டிஸ்ட் சக்சேனாவோட லட்டு சிங் அங்கிளையும் கடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் முன்னாடி போறேன், நீங்க 3 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே சிவா. வாங்க சார், என் கூட வாங்க. அப்படியே அந்த பேக்கை எடுத்துட்டு வாங்க. முடியாது, நானும் வர மாட்டேன். என் பேக்கையும் கொடுக்க மாட்டேன். நாங்க இருக்கிற வரைக்கும் நீ அவரை தொடக்கூட முடியாது. இந்த லட்டு சிங்கோட பேர் ஒண்ணு. லட்டு சிங் சார், நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக வந்திருக்கீங்க. ஏதாவது பண்ணுங்களேன். காப்பாத்தணும் தான், ஆனா அதுக்கு முன்னால என்ன யாராவது காப்பாத்தணுமே சார். அமைதியா மேல ஏறு, இல்லன்னா உன்னை நான் ஷூட் பண்ணிடுவேன். நீ பள்ளத்துல விழுந்துருவே. ஆயா சயின்டிஸ்ட், உள்ள வாயா. ஹலோ அங்கிள், நான் சொல்றத கேளுங்க. சக்சேனா அங்கிளை கீழே இறக்கி விட்டுருங்க. அட, இந்த சின்ன பையன் திடீர்னு எங்க இருந்து வந்தான்? இந்தாங்க, வாங்கிக்கோங்க. சிவா, என்னோட பேரு சிவா. சார், சிவா காப்பாத்து சிவா. சிவா, ஹெல்ப் மீ, காப்பாத்துங்க. சீக்கிரமா சிவா. க்ளூ டயர் ஆன். சிவா, சீக்கிரம் ஏதாவது பண்ணுப்பா. கீழே விழுந்தோம்னா செதறு தேங்காய் ஆயிடுவோம்ப்பா. சிவா, சிவா, நம்ம சிவா நம்மள காப்பாத்திட்டான். டண்டனக்கா டடக்குனக்கா டண்டனக்கா டப்புச்சு புட்டுமே டப்புச்சு புட்டுமே. சிவா, ஐயா ஓலச்சா. தேங்க்யூ சிவா, தேங்க்யூ. ஆனா அவங்க சயின்டிஸ்ட கூட்டிட்டு போயிட்டாங்க. சயின்டிஸ்ட் மிஸ்டர் சப்சேனா, நீங்க உங்க ஃபார்முலாவை கோட் வேர்ட்ஸ்ல சேவ் பண்ணிருக்கீங்க. இத டீகோட் பண்ணுங்க, அப்பதான் எங்களால படிக்க முடியும். ஃபார்முலாவா? என்ன ஃபார்முலா? எதுவும் தெரியாத மாதிரியே நடிக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். நீ நிறைய தண்ணிய சின்ன சின்ன கேப்சூல்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கான ஃபார்முலாவை ரெடி பண்ணிருக்க. ஓ, உனக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா? இதை நான் கண்டுபிடிச்சதுக்கு காரணமே எங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுதோ அங்க இந்த டேப்லெட் போட்டு எல்லாரையும் காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான். மக்களோட நல்லதுக்கு பெரிய அளவுல தண்ணி வந்தாலும் பரவாயில்ல, என்னால அது ஒரு கேப்சூல நிச்சயமா அடைச்சு வைக்க முடியும். ஆனா என்ன ஆனாலும் சரி, இந்த ஃபார்முலாவை நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன். நீ அதை தப்பான காரியத்துக்கு தான் பயன்படுத்துவ. இல்ல இல்ல இல்ல, தப்பாலாம் யூஸ் பண்ண மாட்டேன், சரியா தான் யூஸ் பண்ணுவேன். நான் இத கோடிக்கணக்கான பணத்துக்கு வித்து கோடீஸ்வரனா மாறிடுவேன். சீக்கிரமா ஃபார்முலாவை டீகோட் பண்ணு. கண்டிப்பா முடியாது. நீ என்ன சொன்னாலும் என்னால டீகோட் பண்ண முடியாது. லட்டு சிங் அங்கிள், ஏதாவது தெரிஞ்சுதா? வீட்ல அவரோட பியா தான் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டா அவருக்கு எதுவும் தெரியலன்னு சொல்றாரு. சயின்டிஸ்ட் சக்சேனா தான் கிட்ட எந்த ஒரு ரகசியமான விஷயத்தையும் எதையுமே சொல்ல மாட்டாருன்னு சொல்றாரு. அங்க பாருங்க, அவர் வெளியில போறாரு. அவரை ஃபாலோ பண்ணலாம். அவர் கையில ஒரு பேக் கூட இருந்துச்சு. சரி வாங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகே வாங்க. இவரு உட்கார்ந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு.
அவரோட பாஸ் கடத்திட்டாங்க. இவர் கூலா உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. ஏதோ சந்தேகமாவே இருக்கு. வாங்க என்னன்னு கேப்போம். எப்பா நம்மள ஏமாத்திட்டு எங்கேயோ போயிட்டாருப்பா. ஆனா அவர் எங்க போயிருப்பாரு? யாரு எங்க இருக்கீங்க? அவரு எங்க போயிருப்பாரு? அட என்ன இது? இந்த கால் தடம் வாட்டர் ஃபால் கிட்ட போகுதே. அப்படின்னா அவர் அங்கதான் போயிருக்கணும். லட்டுசிங் அங்கிள், எல்லாரும் இங்க வாங்க. ஓகே. சிவா, இவ்ளோ ஹைட் ஏறணுமா? ஆமா, எல்லாரும் மேலதான் இருப்பாங்க. ராம், நீயா? நீ இவங்க கூட சேர்ந்துட்டேன்னு என்னால நம்பவே முடியல. நான் எங்க போறேன் என்ன பண்றேங்கறத நீதான் இவங்களுக்கு சொல்லிருக்கியா? அட, இவன் மேல என்ன தப்பு இருக்கு? நாம எல்லாருமே பணத்துக்காக தானே வேலை செய்யறோம். இவனுக்கு நான் நிறைய பணம் கொடுத்தேன், அதனால இவன் என் சைடு வந்துட்டான். இதுல கோவப்பட என்ன இருக்கு? என்ன சார் நீங்க? எல்லாரும் பார்த்து கவனமா வாங்க. இது என்ன சத்தன்னு போய் பார்க்கலாம். ஓகே, வாங்க போலாம். ஆக்சுவலா சயின்டிஸ்ட், நீ எனக்காக இந்த வேலையை பண்ணலனா வேற யாரையாவது வச்சு கண்டிப்பா இதை நான் டீகோட் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் உன்னால எனக்கு எந்த லாபமும் கிடையாது. பாய் பாய். வேண்டாம், இரு வேண்டான்னு சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். 2 minutes. இன்னும் 2 minutesல இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் நான் டீகோட் பண்ணிடுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னோட பார்ட்னர்ஸ்க்கு இந்த ஃபார்முலா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதுக்கப்புறமா நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். இல்ல அங்கிள், நீங்க கோடீஸ்வரராக மாட்டீங்க. இந்த பையன் எங்க இருந்து வந்தா? பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அப்படியா? இந்த பையனை விடாதீங்க, போங்க. ரம்ல மறைஞ்சு போறியா நீ? ஒன்ன நான் தப்பிக்க விட மாட்டேன். இப்போ இந்த கோடு டீகோட் ஆயிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் வாமா, என்ன அவுத்து விடு, சீக்கிரம் வா. சொல்றது கேளு, நீ அப்லோட் பண்ணாத நிப்பாட்டு. நான் உன்னை இதை தொட விட மாட்டேன். சிவா, இப்படி பண்ண? என்னோட பர்ஃபெக்ட் பிளானை இப்படி நீ வீணாக்கிட்டியே. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை நாங்க விட்டாதானே நீ அவனை விட மாட்டேன். ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறேன், வா. நன்றி சிவா, ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நீ தடுத்து நிறுத்தி இருக்க. யோ வெல்கம் சயின்டிஸ்ட் அங்கிள். இது என்னோட கடமை தான். லட்டுசிங் அங்கிள், நீங்க எதுக்காக எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கமிஷனர் சார் என்கிட்ட இந்த இடத்துல போய் நோ என்ட்ரி போர்டு வச்சுட்டு வர சொன்னார் சிவா. ஏன்னா இதுக்குள்ள போறவங்க யாருமே
திரும்ப வரது இல்லையா? அவங்க எங்க காணாம போறாங்கன்னு தெரியல சிவா. சார், அவங்க எங்க போறாங்கன்னு நான் சொல்றேன். அவங்க ஒரு டேஞ்சரான சீ கிரீச்சரோட வயித்துக்குள்ள போயிடுவாங்க. இங்க சீ கிரியேச்சர்ஸ் எங்க இருக்கு? கேவ் காலியா தானே இருக்கு. இல்ல, உள்ள சீ கிரியேச்சர் இருக்கு. இது ரொம்ப ஆபத்தான ஒரு கேவ். இந்த கேவ்ஸ்க்கு பின்னாடி கடல் இருக்கு. உள்ள தண்ணியோட சீ கிரியேச்சர் வெளியே வரும். அதுக்குள்ள போறவங்கள சீ கிரியேச்சர் அப்படியே சாப்பிட்டுடும். லட்டு சிங் அங்கிள், வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சிவா, இந்த இடத்துல போர்டு வச்சுட்டா உள்ள போய் நாம என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். வாங்க. நில்லுங்க நில்லுங்க. யாரு? எல்லாரும் லைனா நில்லுங்க. அட, இந்த போட்டோ எதுக்கு எடுத்த? இல்ல, நீங்க எல்லாரும் இப்ப உள்ள போறீங்க. திரும்ப உங்களை பார்க்க முடியுமா இல்லையான்னு தோணல. ஒருவேளை யாராவது வந்து கேட்டாங்கன்னா இந்த போட்டோல இருக்கவங்க உள்ள போனாங்கன்னு. சிவா, நம்ம அவசியம் உள்ள போய் தான் அவனுமா, கொஞ்சம் சொல்லு. யாரும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். ஏதாவது யோசிக்கலாம். ரேவா, இது டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருந்தா நல்லா இருக்கும்ல? ஆமா சிவா, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இங்க உள்ள தண்ணி வர மாதிரி சத்தம் கேக்குது. சிவா, இங்க பின்னால தண்ணி இருக்கு இல்லையா? அந்த சத்தம் தான் இப்ப உனக்கு கேட்டிருக்கோம். ரொம்ப பசிக்குது. நம்ம ஏதாவது சாப்பிடலாமா? வாங்க. தண்ணி வருது, ஓடுங்க, சீக்கிரம் போங்க. என்ன காப்பாத்துப்பா. சிவா, உன்னோட பேக் பா. பேக்கை இப்போ எடுக்க வேண்டாம். ஏன்னா தண்ணி ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம கண்டிப்பா இங்க இருந்து வெளியில போகலாம். ஓகே சிவா, அந்த மரம் வெற்றவர் சொன்னார்ல, ஸ்ரீ கிரியேச்சர்ஸ் எல்லாம் தண்ணி வந்ததும் வெளியே வரும்னு. தண்ணி இப்ப வந்துருச்சு. அப்போ ஸ்ரீ கிரியேச்சர்ஸ் வருமா? எதுக்காகவும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என் பின்னால வாங்க. அடடா, யாரோ என் காலை நல்லா புடிச்சுக்கிட்டாங்க. இது என்ன உள்ள இழுக்குது. உள்ள யாரோ இழுத்தாங்க சிவா. சீக்கிரேஷர் இருக்கான். என் காலை புடிச்சு பலமா இழுத்துக்கிட்டு இருந்தான் சிவா. சிவா, நம்ம இங்க இருக்க கூடாது, வா போலாம். யாரும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். ஏதாவது யோசிக்கலாம். தண்ணிய உள்ள இருந்து இழுக்கிற மாதிரி அப்படி உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. நான் இப்ப என்னோட பேக் எடுத்துட்டு வந்தாகணும். அதுல என் சைக்கிள் இருக்கு. பேக் இல்லனா நான் வேலையே செய்ய முடியாது. சிவா, தண்ணி முதல்ல கொஞ்சம் கம்மியாகட்டும், அதுக்கப்புறமா நீ பேக் எடுக்க போ. ஏப்பா, எனக்கு இப்ப ரொம்ப ரொம்ப பசிக்குதுப்பா. மீன் தொல்லி குதிக்கிறத பாக்கும்போது எனக்கு அப்படியே பசி டபுள் ஆகுது. எங்க கிராமத்துல நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? தண்ணில இறங்கி சட்டையவோ இல்லனா ஏதாவது ஒரு துணியையோ வச்சு ரெண்டு பக்கமும் பிடிச்சு மீனை பிடிப்போம். மீன் அதுல மாட்டோம். இங்க பெரிய துணி எதுவும் இல்ல, ஆனா சட்டையை வச்சு பிடிக்கலாம். நம்புங்கப்பா, அதுல இருந்து நம்ம மீனை ஈஸியா எடுத்துக்கலாம். அதுக்கு ஷர்ட்டும் பெருசா இருக்கணுமே. அட ஆமா, லட்டு சிங் சாரோட ஷர்ட் வாங்கிக்கலாம். லட்டு சிங் சார், ஷர்ட் கொடுங்களேன் ப்ளீஸ். இல்ல இல்ல இல்ல, நான் ஷர்ட்டை கொடுக்க மாட்டேன். நோ, முக்கியமா சட்டை முக்கியமா. தர மாட்டேன். வாவ், ஹே ஹே, ஆதி, குட் ஐடியா. இப்ப நீங்க இங்க இருக்கிற மரக்கிளைகளை உடைச்சிட்டு வாங்க. நான் இங்க இருக்கிற ரெண்டு கல்லை தேய்ச்சி நெருப்ப உண்டாக்குறேன். ஹே ஹே, இன்னைக்கு என்னோட கமாண்டோ ட்ரைனிங்கை யூஸ் பண்ண போறேன். எஸ்.
நீங்க சமைச்சு சாப்பிட்டுட்டுருங்க, நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் வர வரைக்கும் எங்கேயும் போகாம இங்கேயே இருங்க, சரியா? ஹலோ, இந்த சின்ன பையனுக்கு நம்ம ரகசியம் தெரிஞ்சிருச்சு. இவன் என் முகத்தை பார்த்துட்டான். சீக்கிரம் வாங்க. பாய் பாய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் போகலாம். யாரும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இங்க எந்த சீ கிரியேச்சர்ஸும் இல்ல. இங்க இருக்கிற சில ஆளுங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. எனக்கும் முன்னாடியே அந்த சந்தேகம் இருந்தது. எஸ், வாங்க. அவங்க கதையை முடிச்சிருங்க. அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போக கூடாது. அப்புறம் நம்ம சீக்ரெட் லீக் ஆயிடும். இந்த முகத்தை முன்னாடியே பார்த்த மாதிரியே இருக்கே. சிவா, இவருதான் நம்ம உள்ள வரப்ப போட்டோ எடுத்தவரு. நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க. ஆனா உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது சின்ன பையா. பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. நீங்க எல்லாரும் எப்படி தண்ணிக்குள்ள வந்தீங்கங்கறத உடனே சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக இங்க வரவங்க எல்லாரையும் பயன்படுத்துறீங்க? முதல்ல அத சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நாங்க எல்லாரும் சீ பைரட்ஸ். உள்ள யாரையும் நாங்க வர விடுறதே கிடையாது. ஏன்னா உள்ளதான் கொள்ளையடிச்ச பணத்தையும் பொருளையும் நாங்க வச்சிருக்கோம். யாராவது வந்தாங்கன்னா நாங்க உள்ள இருக்கிற சீக்கிரட் டோரை திறந்து விட்டுருவோம். அது வழியா கடல் தண்ணி உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க காலை பிடிச்சி இழுத்து அவங்கள பயமுறுத்திடுவோம். சரி, அந்த கதெல்லாம் இருக்கட்டும். என்னோட காலை பிடிச்சி இழுத்தவன் யாருங்கறத சொல்லுங்க. சரி, உங்க எல்லாரையும் நான் ஜெயிலுக்கு இழுத்துட்டு போய் நல்ல பாடம் சொல்லி கொடுக்கறேன். இந்த நோ என்ட்ரி போர்டை எடுங்க, எடுங்க உடனே. இப்போ இங்க யாரு வேணாலும் என்ட்ரி ஆகலாம். இதுக்கப்புறம் இது டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்க போகுது. இதனால எனக்கு ப்ரமோஷனும் கிடைக்க போகுது.
சிவா, அட இந்த சைக்கிளுக்கு என்னாச்சு? அட என்னப்பா, சிவாவோட சைக்கிளுக்கு என்னாச்சு? இந்த சைக்கிள் இன்னொருத்தரோட கண்ட்ரோல்ல இருக்கு. இதை இங்க இருந்து ரொம்ப தூரமான இடத்துக்கு கொண்டு போகணும். இப்போ உனக்கு சந்தோஷமாப்பா? ஆமாப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா ஆக்ஷன் மட்டும்தான் நடக்கவே இல்ல. காமெடி கூட இதுல இல்ல. காமெடி கூட நடக்கும்பா. ஆமா சிவா, உன்னோட சைக்கிளுக்கு என்னதான் ஆச்சு? கண்டிப்பா என்னோட சைக்கிளை யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க. அதனாலதான் சைக்கிள் இப்படிலாம் பண்ணுது. என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சிவா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இப்ப உன்னோட கேஸ் என்னோட கையில இருக்கு. உனக்கே நல்லா தெரியும்ல எந்த லட்டு சிங்கோட பேரு சர்வசாதாரணமா ஒன்னும் ஃபேமஸ் ஆகலன்னு. சைக்கிள் வந்துருச்சு. அடடடடா, எதுக்காக நீங்க இந்த சைக்கிளை பார்த்து பயப்படுறீங்க? ஹை, யுவர் சைக்கிள் இஸ் அண்டர் அரெஸ்ட். இப்பவே நான் ஆர்டரை எடுத்துட்டு வரேன். பாத்தீங்களா, எனக்கு எதுவுமே ஆகல. நீங்க தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்கீங்க. இந்த சைக்கிள் எனக்கு எதுவுமே பண்ணாது. பாருங்க. பஞ்சராச்சு, காப்பாத்துங்க சிவா. என்ன காப்பாத்து. இந்த சைக்கிளுக்கு என்ன ஆச்சு சிவா? என்னப்பா காமெடி பீஸ் வந்துருச்சா? இப்ப என்ஜாய் பண்றியா நீ? எஸ்பா, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றேன். சொன்னா புரிஞ்சுக்கோ. என்ன பொம்பர மாதிரி சுத்தி சுத்தி விட்டுக்கிட்டு இருக்காத. என்கிட்ட அடி வாங்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒழுங்கா என் கூட டான்ஸ் ஆடுங்க, புரியுதா? அப்படி இல்லைன்னா என்கிட்ட அடி வாங்க ரெடி ஆயிடுங்க. சைக்கிள்ல யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க. ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சிவா, எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்மார்ட்டி பையன் தான் சைக்கிள் ஏதோ பண்ணிருக்கான்னு தோணுது. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நீ அவனையும் அவன் டிரைவரையும் போட்டு செம்ம அடி அடிச்ச. என்னோட டிஃபனை திருப்பி கொடு. என்னோட டிஃபனை திருப்பி கொடு. என் டிஃபனை கொடு. டிஃபனுக்குள்ள இருக்கிறத சாப்பிட்டுட்டு உன்கிட்ட திருப்பி கொடுத்துறேன். இங்க பாரு, அவளோட டிஃபனை அவகிட்டயே கொடுத்துரு. கொடுக்க முடியாது. நீ என்ன பண்ணுவ?
இங்க பாரு, நான் உன் கூட சண்டை போடுறதுக்கு விரும்பல. நீ அதை திருப்பி கொடுத்துரு, இல்லனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சின்ன பையா, போய் கிளாஸ் அட்டன் பண்ணு போ. ஸ்மார்ட்டி தம்பிய வீணா தொல்லை பண்ணாத. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஸ்மார்ட்டி, டிஃபனை ஒழுங்கா திருப்பி கொடுத்துரு. ஸ்மார்ட்டி தம்பி, நீங்க சீக்கிரம் கிளாஸுக்கு போங்க. நீங்க கிளாஸுக்கு போகலன்னா அப்பா எங்க மேல கோவப்படுவாரு. போறதுக்கு முன்னாடி ஒழுங்கா டிஃபனை கொடுத்துட்டு போ, இல்லன்னா நான் அடுத்து ஒன்னதான் அடிப்பேன். ஆமால, எனக்கு ஞாபகம் இருக்கு, அவன் தான் ஏதாவது பண்ணிருக்கணும். வாங்க போய் கண்டுபிடிக்கலாம். இது ஸ்மார்ட்டியோட வீடு. உள்ள ஸ்மார்ட்டி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடும்போது நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஓ, சார் சந்தோஷப்படுறாரா? சிவா, அவன் நம்மளையே ஓட விட்டு வேடிக்கை பார்த்தால, இப்போ நாம அவனை ஆட விட்டு வேடிக்கை பார்க்கணும். சிவா. ஓ, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ரோபோட் பி அவங்களோட கழுத்துல போய் உட்காந்து டான்ஸ் மோட்ல டிராவல் ஆக போகுது. அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாம் டான்ஸ் ஆட போறாங்க. என்னாச்சு உனக்கு? இங்க டான்ஸ் நீ ஆடுற அளவுக்கு என்ன நடந்து போச்சு? போதும், நிறுத்து. என்னப்பா இவருக்கு திடீர்னு என்னாச்சு? ஓ, நிறுத்துங்க அங்கிள், என்னாச்சு? மாட்டியோட அப்பாவை ஆட விஷயமா பார்க்கலாம். நீங்களுமா? உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி நீங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? என் ட்ரெஸ்ஸுக்குள்ள ஏதோ இருக்குப்பா, அதுதான் என்ன இப்படி டான்ஸ் ஆட வைக்குது. நானா டான்ஸ் ஆடல. சிவா, சிவா இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கான். கண்டிப்பா அவன் தான் இதெல்லாம் பண்றான். போங்க, போய் அவனை போய் தேடுங்க. ரொம்ப கத்துறா சிவா அவன். நம்ம அவனையும் கொஞ்சம் டான்ஸ் ஆட வைப்போமே. ஓகே ரேவா. என்னால எதுக்காக இப்ப நிக்க முடியல? அப்பா, என் கழுத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. நீ இது வரைக்கும் அதிகமா சைக்கிளை ஓட்டிட்ட. நல்லா கேட்டுக்கோ, இதுக்கப்புறம் உன்னால சைக்கிளே ஓட்ட முடியாது சின்ன பையா. சாரி சைக்கிள், இன்னைக்கு நான் உன் கூடயே சண்டை போட வேண்டியதா ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப நீ என்னோட சைக்கிள் கிடையாது, இன்னொருத்தரோட சைக்கிளா மாறிட்ட. உன்னை மறுபடியும் என்னோட சைக்கிள் ஆக்கிக்கிறதுக்கு நான் இப்ப சண்டை போட்டே ஆகணும். உனக்கு தான் தெரியும்ல எனக்கு பையன்னு சொன்னா பிடிக்காதுன்னு. சிவா, என்னோட பேரு சிவா. என் பேரை கேட்டிருக்கல்ல? சிவாவை நல்லா அடி, சூப்பரா அடி. அவன் திரும்ப ஸ்கூலுக்கே வரக்கூடாது. இதுக்கு அடிக்குது, ஓடுங்க. ஓ, பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் இதுதானா? இந்த வைரஸை யூஸ் பண்ணிதான் என்னோட சைக்கிளை அவங்க ரோபோட்டிக் சைக்கிளா யூஸ் பண்ணிருக்காங்களா? இப்போ இந்த சைக்கிள் எனக்கு சொந்தமாயிடுச்சு. என்னோட சைக்கிளை நான் திரும்பவும் உருவாக்குவேன். ஹலோ ஸ்மார்ட்டி, அப்புறம் ஸ்மார்ட்டியோட அப்பா. ஸ்மார்ட்டி அப்பா, நீங்க இந்த மாதிரிலாம் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க ஸ்மார்ட்டி சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்டு அவன் தான் கெட்ட பையன் ஆக்குறீங்க. லட்டு சிங் அங்கிள் உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வந்துட்டு இருக்காரு. என்னப்பா இந்த மாதிரி நடந்துருச்சு? அந்த சிவா உங்களையும் தோக்கடிச்சுட்டான். இல்ல, இத நான் ஏத்துக்க மாட்டேன். நான் தோக்க மாட்டேன்.
Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.